வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது இனி ஒரு காதல் செய்வோம் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜய் கிருஷ்ணா, ஸ்வேதா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஒரு லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் டிராமா அப்படின்ற மாதிரி கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படம் தன்னோட காதலிக்கும் தன்னோட நண்பனுக்கும் ஒரு திருமணம் நடக்க போது அதில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே முன்னாள் காதலர்களா ஸ்வேதாவையும் அஜய் கிருஷ்ணாவையும் காட்டியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீப்பான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதுல ஸ்வேதா அந்த லவ்ல பயங்கர சின்சியரா இருப்பாங்க. பட் ஆனா அஜய் கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் சில பல காரணங்களுக்காக அந்த லவ் மேல அவங்களுக்கு ஒரு விதமான ட்ரஸ்ட் அப்படின்றது இல்லாம இருக்கும். இதனாலேயே இவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா தன்னோட காதலியை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த கல்யாணத்தை அஜய் கிருஷ்ணா எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாரு. எதுக்காக முயற்சி பண்றாரு அண்ட் பாஸ்ட்ல இவங்க பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன அண்ட் ஃபியூச்சர்ல இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பொதுவா இந்த மாதிரியான லைட் ஹார்ட்டட் ரொமான்ஸ் டிராமா அப்படின்றது நம்ம நிறைய டைம் பார்த்தாலும் இந்த படங்கள் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு படங்களாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான பொட்டன்ஷியல் உள்ள ஒரு படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனைனா, இந்த படத்தில் வரக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சில காரண காரியங்களையாக இருக்கட்டும், இவங்க காட்டினது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். உதாரணத்துக்கு இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன, அவங்களுக்குள்ள அந்த பாஸ்ட்ல நடந்த பிரேக்கப். அதுக்கான காரணம் அப்படின்றதே ஒரு சாலிடான ரீசனாக இருக்காது. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பிரேக்கப் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை ஏன் ஒரு சார்ட் அவுட் பண்ணுறது கூட முயற்சி பண்ணல அப்படின்ற மாதிரியான காட்சிகள் எதையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. சரி, பிரசன்ட்ல தன்னோட ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு, அதை ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. அதுவுமே அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ரீசனாக இருக்காது. அண்ட் இவரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றதுமே ரொம்ப கிளியரா சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, பிரசன்ட்ல தான் இந்த பிரச்சனை, கிளைமேக்ஸ்லயாவது ஒழுங்கா அமைச்சிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லயுமே அந்த ரீசனிங் இருக்கும். அதாவது இதனால இவங்க கன்வின்ஸ் ஆவாங்க அப்படின்றது, அந்த ரீசனிங் அப்படின்றதுமே ஜஸ்ட் லைக் தட் ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஸோ இதெல்லாமே இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த கதையை கொண்டு போறது ஒரு மாதிரி ஹியூமர் அப்படின்ற மோட்ல தான் கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஹியூமருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அதாவது பாடி ஷேமிங் இந்த மாதிரியான விஷயங்களை க்ளோரிஃபை பண்ற மாதிரியான ஹியூமர் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பட் ஸ்டில் இந்த படம் கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.